வணக்கம் விவசாய நண்பன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்கு புல்லு பிடிங்கிட்டு இருக்கோம். மழை ஓவராக இருக்கிறதுனால களை வெட்ட முடியல. இதோட 4வது களை வெட்டிட்டோம். இருந்தாலும் கோரை வந்துக்கிட்டே இருக்குது. கோரை புல் அரிக்கிறா புல் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால களை வெட்ட முடியாது. அதனால் புல்லுனாச்சும் பிடிங்கணும்னு புல் பிடிங்கிட்டு இருக்கேன். புல் பிடிங்கிட்டோம்னா ஒரு 10 நாளுக்கு வந்து புல் வந்து கொஞ்சம் மண்டாது. அதுக்கப்புறம் மழை நின்றோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம களை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். கத்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா புல்லு தான் கொஞ்சம் சவாலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி மேலாண்மை கொஞ்சம் அதுக்கு மேலே சவாலாக இருக்கும். அதை மட்டும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா நம்ம நல்ல ஈல்டு எடுத்துடலாம் கத்திரியில். இப்போ பார்த்திங்கன்னா ரேட்டு எப்படி போகுதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 80 ரூபா கிட்ட போகுது. கார்த்திகை மாதம் கொஞ்சம் ரேட்டு அதிகமாக தான் போகும். நாங்கள் கார்த்திகை மாதம் வச்சோம். மார்கழி மாதம் வந்ததுனால கொஞ்சம் ஒரு 20 ரூபா ரேஞ்சில் கம்மியாயிருச்சு. போக போக ஒரே ரேஞ்சில் ஒரு 50 ரூபா ரேஞ்சில் விற்கும். இது பார்த்திங்கன்னா நாங்கள் ஊடு பயிராக வச்சோம். வெண்டி வந்து ஓஞ்சிருச்சு. அதுக்கு இடையில் நாங்கள் வந்து கத்திரி வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி விவசாயிகளே. உங்களுக்காண்டி அடுத்த வீடியோ போடுறேன்.